சேலத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இந்து முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியன் பங்கேற்று பேசினார். இந்த பங்களாதேஷனுடைய ஒரு கலவரம், இதுக்கு அடுத்து இங்க பங்களாதேஷனுடைய முஸ்லீம்களை இந்த நாட்டுக்குள்ள ஊடுருவதற்கான பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்முடைய அசாம் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்து முன்னணி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. நிறைய தொழில் நகரங்கள்ல பங்களாதேஷ் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவங்க அங்கே ஏதாவது பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருப்பாங்க. அதனால கவனம் கொடுக்கணும், உளவுத்துறை அதை பார்க்கணும்னு சொல்கிறோம். தொடர்ந்து பல்வேறு அந்த மாதிரி கைது பண்ணியிருக்காங்க. நாம் தொடர்ந்து சொல்கிறோம், குறிப்பாக திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி தொழில் நகரங்களில் அவங்களுடைய ஊடுருவல் இருக்குது. தொடர்ந்து சொல்கிறோம். இங்கே இருக்க உளவுத்துறை அதை கண்டுக்காமல் இருக்காங்க. இங்கே இருக்க இந்த தொழில் செய்கிறவங்க, தொழிலதிபர்கள்லாம் அவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா வடநாட்டுக்காரரு, ஹிந்திக்காரரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பங்களாதேஷ் யாரு, ஊபிக்காரரு, பீகார்காரன்னு அவங்களுக்கு தெரியறது. இது நம்முடைய அரசாங்கமானது, உளவுத்துறையானது அதை கண்டுபிடிச்சு அவங்களை வெளியேற்றலைன்னா எப்படி பங்களாதேஷில் ஒரு பெரிய கலவரம் வந்திருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வர கூட வாய்ப்பு இருக்கும். இது அரசாங்கமும் உளவுத்துறை எச்சரிக்கையாக இருக்கும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது பழனியில் நடத்தின முருகன் மாநாடு இந்துக்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியுருவா இருக்குன்னு அந்த அரசாங்கம் கொஞ்சம் புரிஞ்சுருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, உண்மையிலேயே அப்படியே அந்த கடவுள் முருகன் தமிழ் கடவுள் அப்படி பண்ணோம்னு சொன்னா திட்டமிட்டு அன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு புக்கு வெளியிடுறதாக சென்னையில் இருந்துகிட்டார். அப்படி இருந்திருந்தா முதலமைச்சர் வந்திருக்கணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாட்டுக்காரெல்லாம் அந்த முருகன் மீது ஒரு பற்று கொண்டு வழிபாடு செய்வதற்காக அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய முதலமைச்சர் வந்திருக்கணும். இது ஏதோ இந்துக்களை ஏமாத்துறதுக்கான வேலை அப்படிதான் நாம இதை நினைக்க வேண்டியது இருக்குது. முதலமைச்சருடைய அங்க முருகர் அங்க இல்லைன்னு சொன்ன காலம் அங்க கூப்பிட்டு மாநாட்டில் பேச வைக்கிறாங்க. அதனால இதெல்லாம் போலியான நாடகம் தான் நம்ம நினைக்கிறோம். இந்த கூட ஒரு பல்வேறு கருத்து இருக்குது. வெளிநாடுகள் அவர் ஏற்கனவே முதலீடு செஞ்சிருக்காரு இப்படி எல்லாம் பல பேர் சொல்றாங்க. அதனால எதையெல்லாம் வாட்ச் பண்ணிருக்கா, ஆய்வு பண்ணிருக்கா, போயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இனிமேல் தான் அது செய்தி வரும். அது பின்னாடி தான் நம்ம அது கருத்து சொல்ல முடியும்.